அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 40 மக்களவை தொகுதிகளிலும் வெற்றியை உறுதி செய்யுங்கள் என்று முதலமைச்சர் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட ஒட்டுமொத்தமான 40 மக்களவை தொகுதிகளிலும் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இது குறித்த அவருடைய அறிவுறுத்தல் என்னென்னவெல்லாம் கூடுதலா சொல்லப்பட்டிருக்கு? நாளைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள். அந்த நிலையில தொண்டர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு. அதாவது வழக்கமா நாங்க என் தலைமையில் தான் பேரணி நடக்கும். ஆனால் இந்த முறை நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இருந்தாலும் அந்த பேரணி குறித்த நினைவு எனக்கு இருக்கிறது என்று அந்த கடிதத்துல ஆரம்பத்துல சொல்றாரு. அதெல்லாம் சொல்லிட்டு சேலம் மாநாடு எல்லாத்தையும் நினைவூட்டிட்டு என்ன சொல்றாருன்னா, கடைசியா பாத்தீங்கன்னா அங்க சென்னை தமிழ்நாட்டுல எல்லா என்னுடைய நினைவு எல்லாம் தமிழ்நாட்டுல தான் இருக்கு அப்படின்றது பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை குழு டிஆர் பாலு தலைமையில இருக்கக்கூடிய குழு சிறப்பான முறையில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோடு நல்ல முறையில பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதும், சுமூகமான முறையில பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதையும் அவர் அப்பப்ப போன் பண்ணி கேட்டுட்டு இருக்காராம். அதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லியிருக்காரு, தேர்தல் வாக்குறுதியாக அக்கௌண்ட்ல ஆளுக்கு 15 லட்சம் ரூபாய் போடுவோம் என்றோ, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்றோ, விவசாயிகளின் வருமானத்தை முப்படுவோம் என்றோ வாக்குறுதி அளித்து விட்டு எல்லாமே ஜும்லா என்று ஏமாற்றுகின்ற பாஜகவை போலவோ, அதன் கள்ளக்கூட்டணியான அதிமுக போலவோ திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதியில் இருக்காது என்பதால் கனிமொழி எம்பி தலைமையில ஒரு அறிக்கை குழு போட்டிருக்கோம், தயாரிக்கிற குழுவை போட்டிருக்கோம். எனவே அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணியை மேற்கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பொறுப்பில் திமுக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நேரிலும் கடிதத்திலும் QR கோடு வாயிலாகவும் நிறைய பேர் அதுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒருங்கிணைப்பு குழு ஏவா வேலு உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழு இதுவரை 22 MP தொகுதி நிர்வாகிகளிடம் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. உடனுக்குடன் தீர்வு காணும் கூட்டமாகவும் இது செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஜனவரி 26ஆம் தேதி வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டுல பங்கேற்று பாஜக 0 அப்படின்னு பேசுறதையும் அவர் சுட்டிக்காட்டிருக்காரு. இதெல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு நீண்ட அறிக்கையாக அண்ணாவுடைய நினைவு நாளை ஒட்டி தொண்டர்களை ஒரு அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு கட்டுரையாகவும் இந்த கடிதம் என்பது இருக்கின்றது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ்.